4th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஆனுவல் எக்ஸாம் இங்கிலீஷ்க்கான கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் தான் பார்த்துட்டு இருப்பீங்க, புதுசாக பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கௌதம் ஸ்டுடியோ சேனல். ஓகேங்களா? பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஓகே, ஸோ 60 மார்க்கு. கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் ஏ அண்ட் தி. ஓகேங்களா? இதை 3 வச்சு நீங்கள் கரெக்டாக சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஓகேங்களா? கரெக்டாக புக் பேக் தான் எல்லாமே இருக்குது. படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வி லிவ் ஆன் டேஸு, ஆகாஷ் ஹேஸ் டேஸ் அம்பர்லா. ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி தான். இப்போ ரீட் த ரைட் த க்ரை ஆஃப் த அனிமல்ஸ், இன்செக்ட், பேர்ட்ஸ் ஈவன். ஓகேங்களா? டாங்கிங்கிறது என்னது? இது வந்து டாங்கி தான் பார்த்தாலே தெரியுது. இது வந்து அனிமலு. இது வந்து கேட்டு, இதுவும் அனிமல் தான். இது வந்து இன்செக்ட்னு எழுதிடுங்க. இது டாகு, இதுவும் அனிமல் தான். இது வந்து பேர்டு. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர் 5க்குமே. அடுத்து பானு லெஃப்ட் டேஷ் பென்சில் பாக்ஸ் ஆன் த டேபிள். பானு லெஃப்ட் ஹர் பென்சில் பாக்ஸ் ஆன் த டேபிள். ஹீ இஸ் மை ஃப்ரெண்டு. ஸோ ஹிஸ் நேம் இஸ் வரும், ஹிஸ் தான் வரும். பானி அண்ட் மணி ஆர் ஃப்ரெண்ட்ஸு. தேர் ஹாபி இஸ் டு ப்ளே கிரிக்கெட் தான் வரும். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸு. அவர் ஸ்கூல் இஸ் நியர் பை தி பார்க் வரும். ஜான் டஸ் நாட் ஹேவ் அ பைசைக்கிள். ஐ டேக் ஹிம் டு ஸ்கூல் இன் மை பைசைக்கிள். இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து ரீட் த சென்டென்ஸ். இது வந்து நீங்களே படித்து தான் எழுதணும். ஓகேவா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். புக் பேக்லேயே இருக்கும். அடுத்து இதுவும் சூஸ் இட் தான். சூஸ் இட் அதே மாதிரி தான் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து ரீட் த சென்டென்ஸ் டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது கிராமர் 1 மார்க் மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக மாற்றி எழுதுங்க. அடுத்து கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஐ லைக் ஜாக் ஃப்ரூட்டு. இட் இஸ் அ டேஸ்டி ஃப்ரூட். இட் கலர் இஸ் க்ரீனு. இட் ஸ்கின் இஸ் சீக்ரெட்ஸு. இட்ஸ் டேஸ்ட் ஸ்வீட்டு. இட் ஹேஸ் மெனி சீட்ஸு. ஓகேவா? புக் பேக்கில் இதான் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்து டைலாக் ரைட்டிங்ப்பா. டைலாக் ரைட்டிங் மட்டும் நீங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. இது தெளிவாக இல்லை. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த பிக்சரில் என்ன தெரியுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிக்சரை பார்த்துக்கிட்டு வாட் ஆர் த சில்ட்ரன்ஸ் டூயிங். ஸோ சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஃபிக்ஸிங் தி டென்ட்டு. ஓகேவா? சே த ஆன்சர். ஹூ இஸ் சிட்டிங் அந்த ஸ்டூலு. பிரியா தான் ஸ்டூலில் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன ஆன்சர்னு. வாட் இஸ் அர்ஜுன் டூயிங். அர்ஜுன் வந்து ஸ்டிக்கை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கான். ஹூ இஸ் ஹோல்டிங் தி டென்ட்டு. டெய்ஸி அண்ட் ரியாஸ் தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த பிக்சர் வச்சு அதுக்கு ஒரு கொஸ்டின் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். ஓகேவா? அடுத்து கடைசியாக பாருங்கள், இந்த எலிஃபெண்ட் வச்சு ஒரு 5 லைன் எழுதணும். நீங்கள் அது ஈஸியாக எழுதிடலாம். நீங்கள் 5 லைன் தானே, ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இட் இஸ் அ எலிஃபண்ட் அண்ட் இட் இஸ் அ பிகர் இன் சைஸ் அண்ட் இட்ஸ் அஃப்ரைட்ஸ் டூ மவுஸ். இந்த மாதிரி 5 சென்டென்ஸ் எழுதினா போதும், உங்களுக்கு 5 மார்க்கு. அடுத்து ரீட் த பேசன் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். வேர் டிட் முஹான் லிவ். முஹான் லிவ் வித் த ஃபாதர் இன் அ வில்லேஜ். த வில்லேஜ் வாஸ் நியர் த ஃபோர்ட் ஹில்ஸ் ஆஃப் அ மவுண்டன். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆன்சரு. இந்த மாதிரி படித்தாலே தெரியும், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி 5 கொஸ்டின் இருக்குது. கடைசியாக ரீட் த பேசேஜ். ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா அதை கூப்பிட்டு படிக்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். படித்த மார்க்கு ரொம்ப சிம்பிள் தான். ஸோ தட்ஸ் இட்ப்பா. வீடியோ எனக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் வீடியோலாம் அப்லோட் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா, பாய்ப்பா. ஸோ எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. ஓகேங்களா?